உலகெங்கும் வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். தொடர்ந்து நம்ம ஜோதிட பூமியினுடைய ராசி பலன்களை கண்டு சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசி வீடு மிகுந்த பலம் பெற்றுவிடும். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் நாம் செய்து முடித்துவிட முடியும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்திற்காக மட்டும் நீங்கள் வெற்றி நடை போட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. ஆனால் நீங்கள் செல்கின்ற பாதையிலே கண்டிப்பாக தடைக்கற்கள் போடப்பட்டிருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் சூரியன் ராகுவின் சாரத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ராகு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 8 குருவினுடைய சாரத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் செல்கின்ற இடங்களில் உங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு ஆட்கள் தயாராக இருப்பார்கள். எதிரிகள் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று உதவி செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை தடை கற்களாக மாற்றி உங்களை அதை வெற்றி பெற விடக்கூடாது என்பதிலே அவர்கள் கங்கணம் கட்டி இந்த வாரம் காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக அனைத்தையும் தாண்டி சென்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு உறுதுணையாக உங்கள் குலதெய்வம் வழிவிட்டு காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். காரணம், குலதெய்வம் என்பது உங்களுக்கு 9ஆம் வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் குருவின் சாரத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வாரம் குலதெய்வம் உங்களை காத்துக்கும். தெய்வ வழிபாடு முக்கியம். தெய்வ வழிபாடு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தன வரவை நீங்கள் அளவுக்கு அதிகமாக பெறலாம். என்றால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அப்படி சிந்தனையும் எல்லாமே நீங்கள் இந்த வாரம் நீங்கள் ஜெயிக்கணும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஓடிக்கொண்டிருப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு யார் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் அந்த தடைக்கருக்களை விலக்கி நீங்கள் செல்கின்ற பாதையை தூய்மையானதாக மாற்றி அந்த வெற்றி இலக்கை அடைய செய்து உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக தனவரவாக மாற வேண்டும் என்பதற்காகவே குலதெய்வம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு கொண்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இந்த வாரத்திலே எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாலும் குலதெய்வத்திற்கு ஒரு சிறிய காணிக்கை நீங்கள் வைத்துவிட்டு ஆரம்பித்தால் இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். தடையாக கடந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்தும் வெற்றியாக மாறும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, குறிப்பாக அரசியல்வாதிகள், சிம்மராசியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் ஒரு குலதெய்வ வழிபாடின் மூலியமாக எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு மேன்மையான நல்ல விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வர காத்திருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக அதுக்கு தெய்வம்தான் உங்களுக்கு துணையை நிற்கின்றது. அதை நீங்கள் கையில் எடுத்தால் தான் வெற்றி பெற முடியும். அதனால தான் குலதெய்வத்திற்கு இப்போ நீங்கள் முக்கியமாக நேரம் ஒதுக்க வேண்டும். நீங்கள் சென்று வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் தெய்வத்தை நினைத்து நீங்கள் ஒரு சிறிய காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் முயற்சிகளை எடுங்கள். அது ₹1 இருக்கலாம், ₹11 இருக்கலாம், 1000 லட்சம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த வாரம் நீங்கள் குலதெய்வம் இல்லாமல் எந்த காரியத்திலும் ஜெயிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக நான் கூறுகின்றேன். அதே போல தந்தையார் இந்த வாரம் உங்களுக்கு ஆலோசனை கூறுவார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தந்தையாரோடு இணக்கமாக இருப்பது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம். அவருடைய ஆலோசனை பெறுவது என்பதும் கடினமான விஷயம். இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக அவர் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால் இந்த வாரம் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் பெரியவர்களுடைய ஒரு ஆலோசனை, ஆதரவு உங்களுக்கு வெற்றியை தரும். நல்ல பெரிய மனிதர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், வெற்றியை அடைந்தவர்கள், இவர்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது, ஏன்னால் தெய்வம் நேராக வந்து எந்த உதவியும் செய்யாது. ஏதாவது ஒரு வகையிலே உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு முக்கியமான ஆட்களை தான் அனுப்புவார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய ஆலோசனை தட்டி கழித்து விடக்கூடாது. நமக்கு தெரியாதது என்ன அவருக்கு தெரிஞ்சிட போதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது இருக்கக்கூடாது.
தலைக்கணம் இந்த வாரத்திலே நீங்கள் அகற்றி வைக்க வேண்டிய ஒன்று. சொல்வதை காதில் வாங்கி கொண்டு மனதில் வைத்து செயல்பட வேண்டிய நாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்மராசியை சேர்ந்தவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காரியத்திற்கு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினையையும் நீங்களே எதிர்வினை செய்வதற்கு நீங்களே வழிவிட்டு அதை தொடங்கி வைத்து விடுவீர்கள். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சூரியனுக்கு மிக ஒரு ஆபத்தான கிரகம் என்றால் அது ராகு. உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார். கண்டிப்பாக மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக வயதானவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சிம்ம ராசியும் சரி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களும் சரி மன வலிமை குன்றும், உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவையெல்லாம் சரி செய்வதற்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் அனைத்திற்கும் தீர்வாக இருக்கும். அதே போன்று பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இந்த வாரத்திலே கெட்டவர்களுடைய சாவகாசத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவர்கள் நேர்மையாளராக, நீதிமான்களாக, எதற்கும் அஞ்சாதவர்களாக, தலை குனிவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலே அந்த இடத்திலே ஒரு நிமிடம் கூட நிற்காதவர்களாக இருப்பார். நேர்மையான காரியங்களை செய்து நெஞ்சை நிமிர்த்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பார். ஆனால் நீங்கள் சேர்கின்ற சேர்க்கை என்பது இப்பொழுது தவறானதாக இந்த வாரத்திலே இருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் சனியோடு இணைந்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் ராகுசாரத்திலும் இருக்கின்றார். சனியும் ராகுசாரத்திலே இருக்கின்றார். பொதுவாக 7க்குடையவன் சனி நட்புக்கு அதிகாரி, மனைவிக்கு அதிகாரி, கணவனுக்கு அதிகாரி, சொந்த பந்தங்களுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய சனி ஆட்சி பலம் அடைந்திருந்தாலும் ராகுவின் சாரத்தில் அமர்ந்திருப்பது என்பது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது நல்லது அல்ல. அதனால் நீங்கள் எல்லோரிடத்திலும் கவனம் தேவை. உங்களது பிள்ளைகள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். பிள்ளைகள் மூலியமாக தன வரவுகள் இருக்கும். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள். பிள்ளைகளுடைய ஆலோசனையும் நீங்கள் பெற்று ஒரு காரியங்களை செய்யலாம். பிள்ளைகள் இடத்திலே நல்ல ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். உங்களால் சென்று செய்ய முடியாதே பிள்ளைகள் கண்டிப்பாக செய்து தருவார்கள். சொந்த பந்தங்கள், மனைவி, கணவன் நிச்சயமாக அதை செய்து தர முடியாது. அதனால் உங்கள் தந்தையார் வழி உள்ள தந்தைக்கு நேரான உள்ளவர்கள், உங்களது அடுத்து பிள்ளைகள், இவர்களை நம்பி நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் கடக்கலாம். இந்த வாரம் சொன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்தால் நிச்சயமாக சிம்மராசிக்கு ஒரு வெற்றிகரமான வாரமாக அமையும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அது அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும், பொதுவாக அரசியல் சார்ந்தவர்களுக்கும் சரி, அரசு துறை இருக்கின்ற பெரிய அதிகாரிகளுக்கும் சரி, சிம்மராசியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அரசியலில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் உயர் பதவியில் தான் நிச்சயமாக இருப்பார். அவர்களுக்கு கீழே பலர் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும், நீதித்துறை இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கும் சரி, கடின உழைப்பின் மூலியமாக நேர்மையான வழியிலே கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து ஓட்டக்கூடிய ஒரு கடின உழைப்பாளிகள், தனியார் நிறுவனத்தை வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வழியில், கடல் வழியிலும் சரி, வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாகவும் சரி, வெளிநாட்டில் இருக்கின்ற தன் சொந்தங்களும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். கடின உழைப்பு இருக்கும், தடைகள் இருக்கும். கடந்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குலதெய்வத்தை கையில் எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 1, 9. இந்த 2 எண்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். அதே போல சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை சந்திராசிரமமும் இருக்கின்றது. சந்திராசிரமம் 1, 3 காலை 7:35 மணி முதல் 2, 3 அந்த 2ஆம் தேதி முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதனால் இந்த சந்திராசிரம காலங்களிலே கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.